ஒன்று கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24, 25 வசனங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். கிறிஸ்துவின் உபதேசங்களை கைக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறதைத்தான் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லாரும் ஆலயத்துக்கு செல்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள். ஆனால் இயேசு ஒருவருக்குள்ளே தங்கி அவரை நடத்துகிற போது அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாரா? அப்படி ஒவ்வொரு நாளும் விசுவாசிகள் வாழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இவ்வுலகில் பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அதை போலவே நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். மனம் திரும்பி இயேசுவினிடத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் இயேசுவினால் ரட்சிக்கப்படுவார்கள். தேவன் அவர்களை நீதியின் பாதையிலே நடத்துகிற போது அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தப்படி வாழ்ந்து ஓட்டத்தை முடித்தால் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள். ஜெபம். இயேசுவே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம் சித்தம் செய்ய என்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை கடைசி வரை காத்து வழி நடத்தும். நித்திய ஜீவனை அடைய தகுதியாக்கும். ஆமேன்.